The basic idea of religion itself is you have to try. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு, மாட்டு வண்டியில போனாரு, மாட்டு வண்டி வந்து ஒரு சேத்துல சிக்கிருச்சு. அவர் கஷ்டப்பட்டு மாட்டு வண்டியை தள்ளுறாரு, சேத்தை விட்டு வெளியே வரவே மாட்டேன். உடனே பாக்குறாரு, கடவுளே வந்து என்னை காப்பாத்தி, நான் தான் டெய்லி உனக்கு பூஜை பண்ணிருக்கேன், சாமி கும்பிட்டு இருக்கேன், கிடா வெட்டி இருக்கேன், எல்லா திருவிழாவுக்கும் முதலா வந்து நின்று திருநூறு வாங்கியிருக்கேன், இந்த நேரத்துல என் வண்டியை மட்டும் சேத்துல இருந்து எடுத்துட்டு சாமி. ஒரு 4 பேர் வர்றாங்க, அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு, வண்டி சேத்துல மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணணும்? இல்ல தம்பி அந்த வண்டியை மேல எடுக்கணும். நாங்க என்ன தள்ளிட்டுமானே அப்படின்னு. இல்லப்பா கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன், கடவுள் வருவார். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு டீம் வரும், என்ன பிரச்சனை அப்படின்னு. வண்டியை தள்ளிட்டுமானே, இல்லப்பா கடவுள் வருவார். கடைசியில 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. இவர் வெறுத்து போய் சாப்பிடாம கடைசியில இறந்து மேல போயிட்டார். கடவுள்கிட்ட போய் கேட்கிறார், என்னன்னு நான் உங்களுக்கு என்ன பாவம்? எல்லா பூஜைக்கும் முதலா வந்தேன், கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தேன், எங்க ஊர்ல வரி போட்டாங்க கோயில் கட்டுறதுக்கு, 5000 ரூபாய் கேட்டாங்க, நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், எல்லாம் பண்ண, சின்ன மாட்டு வண்டி தள்ளுறதுக்கு வரலையானே. கடவுள் என்ன சொல்லுவாருங்க? அட முட்டாளே, அந்த ஃபர்ஸ்ட் பேட்சும் நான் தான், செகண்ட் பேட்சும் நான் தான், தேர்ட் பேட்சும் நான் தான். நான் தொடர்ந்து வந்து தள்ளுட்டுமான்னு கேட்டா நீ தான் வேண்டாம் வேண்டானே, எத்தனை டைம் நான் வர்றது? இது கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு இங்க தெரியாது, மேல போனா தான் தெரியும்.